ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Monty with catey. இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தீபாவளி அன்னைக்கு பிரியாணி சமைக்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ போட போகிறோம். இது எத்தனை மணிக்கு நம்ம சமைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு நம்ம சமைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிட் நைட்டில் தான் நம்ம பிரியாணி சமைச்சு வீடியோவை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவில் வெறும் பிரியாணி சட்டியில் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் நல்லா ட்ரை ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ணுற பிரியாணி பார்த்திங்கன்னா தம் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் தான் பண்ணுறோம். நம்ம நார்மலாக நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி விறகு அடுப்பில் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம 1 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால 1 கிலோ ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் 500 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி தக்காளியும் நம்ம 500 கிராம் எடுத்திருக்கோம். நான் சொல்கிற ஃபார்மேட்லேயே நீங்கள் சமைச்சிங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சமைங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் கலர் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். அப்படியே நம்ம வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டுட்டோம். நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். மிளகாவையும் நல்லா தாளிச்சதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நம்ம எதை சேர்த்துறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு தேவையான தக்காளியை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப அதிக தக்காளியை போட்டால் நம்ம தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டான அளவுக்கு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். நம்மளுக்கு மெயினே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணி சமைக்கும் போது கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறத நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாளிக்கும் போது அடி பிடிக்காத மாதிரியே நம்ம தாளித்தா நல்லது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அளவு 1 கப் தயிர் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தயிர் ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாகிடும். அதனால் தேவையான அளவு நம்ம தயிர் போட்டுக்கலாம். ஒரு சிலர் தயிர் போட்டால் லெமன் போட மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம தயிர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம். இது பிரியாணியில் லைட்டாக அந்த புளிப்பு சுவையை கொடுக்கும். அந்த புளிப்பு சுவை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் நம்ம லெமன் போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னத்தை ஆட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போவே நம்ம சிக்கனை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த எண்ணெய் கூடயே சேர்ந்து அந்த சிக்கன் இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகும். இதனால நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜீரக சம்பா அரிசி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த பிரியாணியில். அதனால்
1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு நம்ம வந்துட்டு 1.5 கிளாஸ் தண்ணி வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த மூடியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி போடுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம அந்த அரிசியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ண முடியும். வாங்க நம்ம அரிசியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம அந்த கொதி வரும்போது இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணியை தம் வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம பிரியாணியை வந்துட்டு தம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம் பிரியாணின்றது இப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கீழேயும் கனல் வந்துட்டு இருக்கும், மேலே வந்துட்டு அந்த மூடிக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு கனல்களை வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டோட சூட்டில் வந்துட்டு ஒரு 10 இல்லைனா ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிரியாணி வந்துட்டு பாயில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, நாங்கள் பிரியாணியை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்றது உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியும். பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா பாயில் ஆகிடுக்கு, சிக்கனும் நல்லா பாயில் ஆகிடுக்கு. பிரியாணியும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் குலையாமல் நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, ஒரு துளி கூட அடி பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன மாதிரி பிரியாணியை ரெடி பண்ணி பாருங்கள். பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவிச்சுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினு, மான்டி வித் catey. தேங்க்யூ.